श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। श्री गणेशाय नमः, श्री सरस्वत्यै नमः, श्री गुरुभ्यो नमः. சத்குரு சாய்நாதனின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ ஏக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் இன்று ஸ்ரீ குரு சரித்திரம் 44வது அத்தியாயம். இந்த தொடர்ந்து ஒரு 3 அத்தியாயங்கள்ல குரு சேவையின் பலன், குரு சேவையால் யார் யார் எப்படி நல்வழிப்பட்டாங்க, ஆசிகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இதுல மிக நுட்பமாக எழுதியிருப்பாங்க. கதா கலக்ஷேபம் அப்படின்னு நடக்கும். அது சத்கதா ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்குல அது ஒரு டைம் பாஸ், காலக்ஷேபமாக மாறிடுச்சு. சத்கதா ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கதைகள் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு உன்னதமானவை குருவின் சரித்திரைகள் தான், கதைகள் தான். அது இதுவரைக்கும் அந்த கதைகள் கேட்ட நாமதாரகன் நான் தன்யதை பெற்றேன் என்று சொல்வார். இந்த அத்தியாயத்தில் தந்துகன் ஸ்ரீ குரு ஆக்ஞை கொண்டு அவரின் பாதுகைகள் பிடிச்சு கொண்டு ஸ்ரீசைல தரிசனம் செய்வார். அதுதான் முந்தைய அத்தியாயத்தில் ட்வஸ்டுக்கு தன்னுடைய குரு சொன்ன ஒரு விஷயம். அது இங்க ஸ்ரீசைல யாத்திரை பற்றி சொல்லுவாங்க. எதுக்காக யாத்திரை செய்யணும் அப்படின்னா, ஒரு மகான் சிறிது நேரம் உட்கார்ந்த ஒரு இடம். சரி, அந்த சிறிது நேரத்துக்கு என்ன உதாரணமாக சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பசுவின் பால் கரைக்கும் நேரம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ நேரம் ஒரு மகான் ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் அது பரம பவித்திரமாக மாறும் என்றது சத்தியம். ஆகையால் தான் எல்லா மகான்களும் தீர்த்த யாத்திரைகள் செய்வது, தேசத்தை சுற்றி வருவது. தம்முடைய தபோ மகிமையால் அந்த இடத்தை மிகவும் தூய்மையாக்குவாங்க, பரம பவித்திரமாக்குவாங்க. ஆகையால் தான் சத்குருக்களை ஜங்கம தீர்த்தங்கள் என்று சொல்வாங்க. அதாவது நடையாடும் தீர்த்த தலம் அப்படின்னுட்டு அர்த்தம். சத்குரு நான் தான் சத்குருன்னு சொல்லிட்டு என்னைக்குமே சொல்ல மாட்டார். அது சொல்லும் பொழுது கூட அவர் என்ன சொல்வாரு, அங்க இருக்கிற தேவதர்களால அந்த இடம் பவித்திரமானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர்களின் சாநித்தியத்தினாலதான் அது கிடைச்சு பவித்திரமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பக்தன் தான் தன்னுடைய அனுபவத்தினால் அவனாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டும், அந்த விஷயத்தை அப்படி கண்டுபிடிக்க வேண்டும். இவர்தான் சத்குரு, இவர்தான் பரமகுரு. நம்ம சத்குருன்னா சத்குருக்கான லட்சணங்கள் 3 இருக்கு. அவர் சர்வ வியாபியாக இருப்பாங்க, சர்வ சக்தி பெற்றவர்களாக இருப்பாங்க, சர்வஜனாக இருப்பார். இப்படி இருக்கிறவர் தான் சத்குரு. சேவைகள் வாங்குறவரோ மதங்கள் ஸ்தாபிக்கிறவங்களோ சத்குருக்கள் அல்ல. குரு சரித்திரத்துல கூறப்பட்ட மாதிரி இருக்கிறவங்க தான் சத்குரு. அந்த சத்குருவை சரணடைஞ்சால் எல்லா தேவர்களுடைய அனுகிரகம் தானாகவே கிடைக்கும். இதுதான் சரித்திரத்துல நாம் பார்த்தோம். தேவதர்களை விட சத்குரு உன்னதமானவர். எப்படி? நரகேசரி கல்லேஸ்வரர் தான் பூஜை பண்ணுவாரு. அந்த கல்லேஸ்வரரே என்ன சொல்லுவாரு, நீ ஸ்ரீகுரு சேவின்னு சொல்றாரு. சண்டகேஸ்வரி தேவியை பூஜை பண்ண நந்தி சர்மா அவருக்கும் என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீகுரு கிட்ட போன்னு சொல்லுவாங்க. பாபா சரித்திரத்திலையும் நாம் இதை பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணர் ரேகையை
பாபா தரிசனத்துக்காக அனுப்புவார். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த விஸ்வரூபமாக எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாக தான் தேவர்கள் அனைவரும் விஸ்வரூபரான அந்த சத்குருவின் உள்ளே வாழ்வாங்க. சத்தியஸ்வரூபியான அவருடைய தேகத்திலேயே சகல தேவதர்கள் இருப்பாங்க. முக்தி என்பது சத்குரு கிருபையால மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கும் இதுல ஒரு கதை இருக்கு. விமர்சன் என்ற ஒரு அரசன் சொல்லுவார், 7 பிறவைகளுக்கு அப்பால் அகஸ்திய மகர்ஷியால அவருடைய அனுகிரகம் பெற்று நான் முக்தி பெறுவேன் என்று சொல்வார். சரி, இந்த வரக்கூடிய அத்தியாயங்கள்ல நாம் மனசுக்குள்ள திடமாக வச்சுக்க கூடிய எண்ணம், விசுவசிக்க வேண்டிய எண்ணம், விஷயங்கள் என்ன அப்படின்னா, சத்குரு சாதாரண மனிதன் போல் தெரிஞ்சாலும் அவரை சந்தேகப்படுவதென்றது மிகவும் பாவ செயல். எல்லா பாவங்களும் மாறி அந்த பாவ செயல், அதுக்கான பாவம் போகணும்னா சத்குரு சேவையால மட்டும்தான் போகும் என்று ஸ்ரீகுரு நந்தி சர்மா கிட்ட சொல்லுவார். ஒரு பொருள் கொண்ட பாவனை கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் கூட சத்குரு பெற்ற மகிமையை பெற்றிருக்கும். நந்தி சர்மா வருவார், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஸ்ரீகுருவின் அனுகிரகத்தினால அவர் குருசுத்தி பண்ணுவார். அவருக்கு இருக்கிற அந்த தொழுநோய் போயிடும், ஞானம் கிடைக்கும், அவருக்கு முக்தியும் புக்தியும் உணவு கூட அவரே கொடுப்பார். சத்குருவின் கதாசிரவணம் இல்ல எழுதுவது இல்ல படிப்பது, அதாவது வாசிப்பது, இது எல்லாம் கூட முக்தி பெறுவதற்கான சாதனைகள் தான் என்று நந்தி சர்மா, நரகேசர் இவங்க 2 பேருடைய கதைகள் கேட்டாலே நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட சத்குரு சரித்திர பாராயணம் என்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். அதுக்காக நிறைய தத்தாவதாரங்களான மகான்களின் சரித்திரத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்போ எல்லா ரூபங்கள் தத்த சுவாமி செய்கின்ற எல்லா காரியமும் உலக க்ஷேமத்திற்கு தான், நமக்காகத்தான் என்ற எண்ணம் வரும். ஆக்சுவலா நாம் சிந்திப்பது நிறுத்திவிட்டோம். எப்படின்னா, நல்ல சிந்தனை என்றது இருக்கா அப்படின்னு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கேள்வி கேட்டுக்கலாம். மனம் சிந்திக்கணும், அதுக்கப்புறமா அனுபவம் பெறணும், அதுக்கப்புறமா அது அனுபூதியாக எக்ஸ்பீரியன்ஸாக மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கலியுகத்துல சத்சங்கம் என்றது துர்லபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கதைகள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அட்டகாசமா சொல்லுவோம் நாம் எல்லாரும். மகாபாரத எண்டு வரும்போது சொன்ன கதைகள் எல்லாமே பக்காவா சொல்லுவோம். ஆனா அந்த சத்சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கே, அந்த சத்சங்கத்தை எப்படி பயன்படுத்திக்கணும், எவ்வளோ இது கிடைச்சதற்கு நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சிருந்தா இப்ப கிடைச்சது, எவ்வளவு பாக்கியம் பெற்றிருந்தா இது கிடைச்சதுன்னு நினைச்சாலே போதும், மனம் திருப்தி அடையும். இதுக்காக சத்குரு பாதங்கள் கிட்டதான் நான் இருக்கேன் அப்படி நினைக்கும் போது வர ஆனந்தத்தை விட வேற இருக்குமா? சத்குரு ஸ்மரணை எங்க நடக்குமோ அங்க களி மாயைகள், பாதைகள், கஷ்டங்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டு குரு சரித்திரத்துல ஃபர்ஸ்டே எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆனந்தமா வாழ்றதுக்கு இது போராதா? எதுக்காக சொல்றோம்னா, ஆனந்தமாக இருக்கிற மனசு மட்டும்தான், அந்த மனம் மட்டும்தான் பாசிட்டிவா யோசிக்க முடியும். கோபத்துல யோசிச்சு பாருங்க, அடிக்கணும் கொல்லணும்ன்ற எண்ணங்கள் எதுக்காக வருது? கோபத்துலதான் வருது. மனம் ஆனந்தமா இருக்கிற யாராச்சும் திட்டும்போது, அவனுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், அவன் திட்டுறான், சரி விடு, கடவுளுக்கு நம்ம பத்தி தெரியும் அப்படின்னு சிரிச்சுட்டே போவோம். கோபம் இருந்தா ஒரு வார்த்தை திட்டின இடத்துல 10 வார்த்தை திட்டிட்டு அவன் பாவத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். அதுக்குதான் மாஸ்டர் சொல்வார், முதல்ல குரு
ஸ்மரண கிடையாது, ஸ்துதிக்கணும். எனக்கு என்ன நன்மை செஞ்சாரோ அடையாளம் கண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி மனனம் செய்து கொண்டே அவரை ஸ்துதிக்கணும். அப்பதான் அந்த ஆனந்த நிலை என்றது கிடைக்கும். நம்ம முக்திக்கு என்ன பொருள்? என்ன முக்தின்னா ஆனந்தம் தான். அது எங்கோ இருக்குதுன்னு நம்ம தேடுவோம், அது நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றதுதான் சத்குரு கதாசிரவணம். எல்லா ரூபத்திலையும் சத்குரு தான் இருக்கிறார், எல்லாமே சத்குருவாகதாக இருக்கிறார். அதுக்காக தான் சொல்றாங்க செய்வோம். ஆனா அதுக்கான பலன் என்ன, எப்படி? வீட்டுல உட்கார்ந்து கூட நமக்கு கிடைக்கும். சர்வ தீர்த்தாவ காஹஸ்ய சம்பிராப்னோதி ஃபலம் நரஹ குரோ பாதோதகம் பீத்வா சேஷம் சிரசிதாரயன். அந்த குரு பாத தீர்த்தம் இருக்குது பாத்தீங்களா, அது சேவிச்சுட்டு அது ஜெனரலா கண்களுக்கு ஒத்திக்கிட்டு தலையில தடவிப்போம். எல்லா புண்ணியஸ்தலங்களை தரிசிச்ச பலன் கிடைக்குமா? அதுதான் புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போறேன்னு சொல்லும்போது பாபா தாசகனுக்கு பாத தீர்த்தமா கொடுத்தாரு. அங்க எங்கேயோ இருக்குதா கங்கா யமுனை, இங்கேயே இருக்கு, பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சரி, எனக்கும் பாபா பாதத்துல இருந்து ஜலம் கிடைச்சா நானும் அந்த மாதிரி எண்ணுவேன். எண்ணம் போல் வாழ்க்கை. எப்படி? எதுக்காக இங்க வைக்கிறோம்? இங்க தீர்த்தம் வைக்கிறோம். இங்க தீர்த்தம் வச்சுதானே நம்ம ஷோடசோபச்சாரத்துல கங்கா ஜலம் சமானீதம் சுகந்த திரவிய சம்யுதம் அப்படின்னு படிக்கிறோம். இது கங்கா ஜலமாக எண்ணும் பொழுது அது சத்குரு பாத தீர்த்தமா எண்ணி சேவிச்சோம்னா அதுதான் எல்லா தீர்த்தங்களும் தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைச்ச மாதிரி கணக்கு. நாமதாரத்துக்கு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி ஸ்ரீகுரு லீலைகள் இன்னும் சிலது சொல்லுங்க, இன்னும் சிலது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதாவது அந்த மாதிரி கேட்கும் பொழுதுதான் அவருக்கு குருவின் அனுகிரகம் கிடைச்ச மாதிரி கணக்கா. அப்போ அங்க சுவாமி தண்டகன் என்ற ஒரு நெசவாளரின் கதையை சொல்றார். அந்த நெசவாளன் எப்பவுமே மடத்துக்கு வருவாரு. மடத்தை வெளிப்புறம் எல்லாமே பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு பிறகு ஸ்ரீகுருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவர் போயிடுவாராம். தூரத்துல இருந்தே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவார். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். கோயில்ல 300 ரூபாய் டிக்கெட்ல முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணாதான் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும் என்றது நம்மளுடைய எண்ணம். இங்க பாருங்க, வந்ததும் அடிச்சு புடிச்சுட்டு ஸ்ரீகுரு தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா அவர் மடத்தை சுத்தம் பண்ணல. வந்ததும் அவருடைய வேலையை தான் முடிச்சார். அவருடைய தர்மம் நான் இது செய்யறேன்று எண்ணினார். முதல்ல வந்தாரு, அதுக்கப்புறமா அங்க எல்லாமே பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலமிட்டு பிறகு தூரத்துல இருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா இவர் தினம் இது செஞ்சுட்டே இருந்தார். இது வேணும் அது வேணும்னு அவர் எதுவுமே கேட்கவில்லை. ஒரு நாள் ஒரு வருஷம் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே சிவராத்திரிக்காக ஸ்ரீசைலம் போகணும்னு சொல்லி எண்ணி எல்லாரும் யாத்திரைக்கு கிளம்புறாங்க. இவரையும் கூப்பிடுறாங்க. இவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சது? ஸ்ரீசைலம் எங்கேயோ இருக்கு, அங்கதான் சிவபெருமான் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்களே, அப்ப எல்லாமே நடப்பயணம் தாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். தற்கால 4 மாசத்துக்கு முன்னாடியோ 3 மாசத்துக்கு முன்னாடியோ புக் பண்றது, ஃபிளைட்ல போய் இறங்குறதெல்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும். அப்போ இங்க இருக்கிற ஸ்ரீகுரு அவரை மிஞ்சிய மல்லிகார்ஜுன சுவாமி இருக்காரா? அவரை விட்டுட்டு நீங்க எங்கேயோ போய் தேடுறீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, நீங்க போங்க, நான் வர மாட்டேன்னு சொல்லிடுவேன். அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே போயிடுவாங்க. இவன் ஒரு மூடன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டு, எப்பவுமே அவ்வளவுதான் சத்தியவாதி லோக விரோதின்னு சொல்லுவாங்க. உண்மை பேசுபவன் உலகத்துக்கு விரோதியாதான் தோணுவானா, இல்ல பைத்தியக்காரனா தோணுவான். பாபாவும் அப்படிதான் சொன்னாங்கல்ல, பைத்தியக்கார பக்கீரு. நாங்க வெங்கைய சுவாமியும் அப்படிதான் சொன்னாங்க. அந்த மாதிரி இவனும் பாவம் எல்லாருக்குமே ஸ்ரீகுரு தான் சாட்சாத் மல்லிகார்ஜுன சுவாமி, அவர் தான் பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இருக்கிற அறிவில அவர் மத்த பேருக்கு சொன்னா இவனுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிச்சு மோடான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க.
சுவாமி மடத்துக்கு வருவார் இல்லையா, அந்த நேரத்துல என்னப்பா உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்ரீசைலம் போயிட்டாங்க, நீ மட்டும் இங்கேயே இருந்துட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சந்திரன் கையை கட்டிட்டு, மகாத்மா அவங்க எல்லாருமே மூடர்கள், அந்த கஷேத்திரத்துல இருக்கிற ஒரு கல்லு தரிசனம் பண்றதுக்காக போறாங்க. உங்க பாதத்துல இல்லாத கஷேத்திரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய வேலைய அவர் ஆரம்பிச்சுட்டாராம். மகா சிவராத்திரி வந்துடுச்சு. மகா சிவராத்திரி என்றாலே நம்ம சத்சங்கத்துல இருக்கிற சாய் பந்துக்கள் அனைவருக்கும் ஞாபகம் வருது. நமக்கு மாஸ்டர் அவர்களை பரிசாக, அதாவது இந்த பாமர மக்களும் உயர்வை பெறணும், நீ சன்னியாசியாக போகாத அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஒரு சம்சாரியாக வடிவமைத்து நமக்காக கொடுத்தவர் ஸ்ரீ பாக்கலபாட்டி குரு. அவரின் ஆராதனை மகா சிவராத்திரி என்று கரெக்டா அந்த லிங்கோத்பவ நேரத்தில் அவரின் தேகத்தை தியாகம் செய்தார். நாம் அனைவரும் மாஸ்டர் தான் நம்ம குருனி என்றோம். நமக்கு ஒரு குருவை கொடுத்தவர் பாகல்பாட்டி குரு அவர்கள். அவருக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டும். யூடியூப்லயும் அவரை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, படிக்க முடியலன்னாலும் அந்த கதையாச்சு கேட்கலாம். குட்டி புத்தகம் தான், ஒரே நாள்ல கூட படிச்சு முடிக்கலாம். இல்ல குருபந்துக்களிடமாச்சு அவரை பத்தி ஒரு 4 வார்த்தைகள் சிவராத்திரி என்று கேட்கலாம். எதுக்காக கரெக்டா நம்மளுடைய சத்சங்கம் தண்ணிக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் சிவராத்திரி. வியாழக்கிழமை நம்ம யாருமே இது இன்னைக்குதான் வரணும் அன்னைக்குதான் வரணும்னு முடிவு பண்றது இல்ல. இந்த வியாழக்கிழமை சிவராத்திரி பத்திய இந்த அத்தியாயம் தான் வந்திருக்குது. இதுக்கே நம் மனம் பரவசம் அடைய வேண்டும். அவருடைய லீலை பாருங்க. இல்லைன்னா நம்ம பாகல்பாட்டி குருவை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? என்னைக்கோ வந்தா. ஆனா இப்ப ஏன் சொல்றாங்க, இன்னும் 3 நாட்கள் இருக்கு, குருவுக்கு நன்றி சொல்றதுக்கான 3 நாட்கள் இருக்கு அப்படின்னுட்டு மாஸ்டர் கரெக்டா இன்னைக்கு இந்த ஸ்ரீசைல தரிசனம், சிவராத்திரி இன்னைக்கு ஸ்ரீசைல தரிசனம் நம்ம எல்லாரையும் ஸ்ரீசைலத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. பாகலபாட்டி குருவின் அந்த காடுகள்ல தான் அவரும் இருந்தார். ஸ்ரீசைலத்தின் காடுகள்ல தான் பாகலபாட்டி குருவும் வாழ்ந்தார். நிறைய காடு தான் அவர் இருக்கிறது இல்ல, அந்த ஏஜென்சி இடத்துல இருக்கிற காடுகள்ல தான் அவரும் வாழ்ந்து வந்தார். காட்டுல வாழ்ற, அதாவது மனிதனை கொன்று சாப்பிடக்கூடிய மிருகத்தன்மை கொண்ட மக்கள் நடுவுல வாழ்ந்து, வெறும் ஒரு கொட்டாய் போட்டு அந்த கொட்டாய்க்குள்ள ஒரு விளக்கு வச்சு, இதுதான் ராம விளக்கு, இங்க பஜனை செய்யுங்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாட்டா பாடி இதுதான் பஜனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நாமஸ்மரணம் செஞ்சு அவங்கள மனிதர்களாக மாற்றினவர் பாகல்பாட்டி குரு அவர்கள். அவரோட முழு வாழ்க்கை அந்த ஏஜென்சி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காகவே வாழ்ந்தார். காட்டுக்குள்ளதான் வாழ்ந்தார். அந்த காட்டுக்குள்ள வாழும் பொழுதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் உணவளித்தார். காயத்ரி சித்தி பெற்ற ஒரு மகான். அவர்கிட்ட மாஸ்டர் உபதேசம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், உபதேசம் வேண்டாம். ஏன் உபதேசங்கள் கொடுக்கப்படல, ஏன் காயத்ரி சித்தி எல்லாருக்கும் வரலன்னு மாஸ்டர் கேட்டிருக்கார். ஆனா அவர் சொன்னார், அதுக்கு தகுதியான ஆள் வரும்போது அவங்களா தேடி கொடுப்பாங்க, உபதேசம் யாருக்கிட்ட தேடி போகாது அப்படின்னு சொன்னார். சாய்நாதரும் அதுதான் சொன்னார், பாகல்பாட்டி குருவும் அதுதான் சொன்னார். இப்போ நம்ம முன்னாடி தத்தசாயி மாஸ்டர் கூட பாகல்பாட்டி குருவும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரோட சேர்ந்து நாமும் இப்போ யாத்திரைக்கு கிளம்புறோம். சிவராத்திரி வந்தது. சந்துகன் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க நினைச்சாரு. மத்தியான நேரத்துல சங்கமத்துக்கு வருவார்ல, சுவாமியும் வருவார்ல, இவரும் போயிருக்கிறாரு. அங்க குளிச்சதுக்கு பிறகு சுவாமியும் அனுஷ்டானத்துக்கு வந்தாரு. வந்ததுன்னு இவர் வெயிட் பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல ஒதுங்கி உட்கார்ந்தார். கொஞ்ச நேரத்துக்கு சுவாமிக்கு அவர் மேல ஒரு தயை. என்னடா உன் வீட்டுல எல்லாரும் மல்லிகார்ஜுன சுவாமி தரிசனத்துக்கு ஸ்ரீசைலம் போயிட்டாங்களே, நீ மட்டும்தான் வீட்டுல இருக்கிற போல.
நீ எப்பாச்சும் ஸ்ரீசைலம் பார்த்தையா, நீ பார்த்தாயா அப்படின்னு கேக்குறாரு. சந்துக்கன் இல்லைன்னு சொல்ற. உங்களுடைய பாதங்களை தவிர நான் வேற எதுவுமே அறியாதவன். அந்த தீர்த்த யாத்திரைகளில் எந்தெந்த பலன் வருமோ அது உங்க பாத சேவையிலேயே எனக்கு இருக்குன்ற திருடமான விசுவாசத்துடன் அவர்கிட்ட போய் சொல்ற. அங்க பிரம்மாண்டமான உற்சவம் நடந்துட்டு இருக்கு, திருவிழா போல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ எப்பவும் பார்க்கல இல்ல, நீயும் போயிருந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்ற. எதுக்காக? ஐயோ நம்ம போயிருந்தா நல்லா இருந்துச்சுமே, இவருக்காக நம்ம இருந்துட்டோமா அப்படின்ட்டு மாறிடுவானா, இல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன இடத்துல திடமாக இருப்பானா இல்லையா அப்படின்ட்டு. இங்க கடினமான பரீட்சை ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய மனசு உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ற. அப்பவும் அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலையா? சுவாமி அது மேல எனக்கு அவ்வளவு பிரியம் இல்லை, ஆனா நீங்க இவ்வளவு சொல்றீங்க, என்னைக்காச்சு நீங்க காமிச்சா பார்க்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்ற. பாருங்க, ஒரு நெசவாளர் தானே, எப்போ தூரத்துல இருந்து சுவாமிக்கு சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணிட்டு போறவர் தானே. அனுகிரகம் வரும்போது கேட்கறதுக்கான வார்த்தைகள் கவனிக்கணும். நம்ம சரி நீங்க சொன்னீங்க இன்னொரு நாளைக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லல, நீங்க காமிச்சா எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றார். உடனே அவருடைய திடமான எண்ணம் சுவாமிக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கித்தான். அன்பா அவரை பக்கத்துல கூப்பிடுறார். நீதான் என்னோட உண்மையான பக்தன், உனக்கு இப்பவே ஸ்ரீசைல தர்சனம் கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாதுகைகளை கட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஸ்ரீசைலம் கொண்டு போயிட்டார். இவர் சுட்டி பாக்குறாரு, பயம், ஐயோ நம்ம எங்க இருக்கிறோம்னுட்டு. பயப்படாத, இதுதான் ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு என்னாச்சு, ஜஸ்ட் அந்த தூக்கம் வரும்போது அப்படியே நமக்கு தூளும்ல உடம்பு அந்த மாதிரிதான் இருந்துச்சான். சரி நீ போயிட்டு சுவாமிக்கு அவனுடைய முடி சமர்ப்பிச்சுட்டு அதாவது மொட்டை அடிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு பூஜை எல்லாமே முடிச்சுக்கிட்டு வா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்றாரு. சதுகன் நமஸ்காரம் பண்ணிட்டு இது எல்லாமே செஞ்சுட்டு தரிசனத்துக்கு போறாரு. வழியில அவருடைய ரிலேஷன்ஸ் எல்லாரும் பாக்குறாங்க. ஓஹோ எங்களை எங்க கிட்ட வரமாட்டேன், அங்க இருக்கிறதுதான் எனக்கு கடவுள், இப்படி எல்லாம் பேசி எங்களுக்கு தெரியாம எங்க பின்னாடியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இல்ல இதுதான் உண்மைன்னு சொல்றாங்க, யாருமே நம்பல. நான் இதுக்கு முன்னாடிதாமா நம்ம ஊர்ல குளிச்சிட்டேன் சங்கமத்துல, ஸ்ரீகுருதான் என்ன கூட்டிட்டு வந்தா. சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பல. சரி அவரு அது எதுவும் கண்டுக்காம சுவாமிக்கு சந்தனமும் பூக்கள் அக்ஷதைகள் பில்வதளங்கள் இது எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு அர்ச்சனைக்காக நிக்கிறார். அங்க பாருங்க, மல்லிகார்ஜுன சுவாமிக்கு பதிலாக அந்த இடத்தில் ஸ்ரீ குரு தரிசனம் கிடைச்சது. இதுதான் திருவிளையாடல வரும் உண்மையான குரு பக்தன். எல்லாரையுமே தன்னுடைய சத்குருவிலேயே பார்த்து கொள்ள வேண்டும். யார் தரிசனம் பண்ணாலும் இது என்ன சத்குரு தான். அவருக்கு அந்த எண்ணம் இருக்கு. கஷ்டப்பட்டு நம்ம மாதிரி பாவனையை கொண்டு பார்க்கணும்னு இல்ல, போன உடனே ஸ்ரீ குரு தரிசனம் கிடைச்சிச்சு. ஆஹா ஒரு நிமிஷம் ஒரே ஆச்சரியம். ஆனா ஸ்ரீகுரு தானே சாட்சாத் சங்கரன், அதனால அவர் தரிசனம் கிடைச்சதுன்ட்டு அவர் சமாதானமாயிட்டு சரி ஓகே சந்தோஷமா பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்ட அப்படியே வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஆனந்தத்துடன் சந்தோஷத்துடன் சுவாமி கிட்ட பாத்தாள கங்கை கிட்ட சேர்ந்தாராம். ஸ்ரீகுரு எப்பவும் போல அங்கேயே தரிசனம் கொடுத்துட்டு நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு உங்க ரிலேஷனோட சேர்ந்து வருவாயா இல்ல எங்க கூடயே வருவாயான்னு கேக்குறாரு. அப்ப தந்துக்கர் அந்த மெய் மரத்தில் அதோட அவர் சொல்றாரு, சுவாமி இன்றொரு விஷயத்தை நான் பார்த்தேன். இங்க நான் தரிசனத்துக்கு போனேனா, லிங்கார்ச்சனுக்காக போனேனா, அங்க அந்த சிவலிங்கத்தில் நீங்க தானே எனக்கு தரிசனம் கொடுத்தீங்க.
எல்லாரும் செய்யற பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு தான் சேருது. எல்லாருமே தலைக்கடியில மலைய வச்சுக்கிட்டு கூழாங்கல்ல தேடுறாங்க. அந்த மாதிரி உங்களை விட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க சுவாமி. எதுக்காக வர்றாங்க எனக்கு தெரியல. மானுடனாக தோன்றினாலும் நீங்கதான் பரமேஸ்வர் ஸ்வரூபி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாம்பல் எப்படி நெருப்பு கனிய எப்படி மூடி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய மகிமை யாருக்குமே தெரியல. ஏன்னா நீங்க சாதாரண மனிதன் போல் தெரியுறீங்கல்ல, அதனால யாருக்குமே தெரியல. உங்க பாதங்கள்கிட்ட தானே நான் இருந்தேன், என்ன ஏன் இங்க கொண்டு வந்தீங்க, எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுவாமி சொல்றாரு, இந்த உலகம் அனைத்தும் பரவி இருக்கிறது பரமேஸ்வர் ஒருத்தர் தான், சர்வ வியாபியாக இருக்கிறது பரமேஸ்வர் ஒருத்தர் தான். ஆனா அவருடைய சந்நிதியை அனுபவிக்கிறதுக்கு அந்த இட மகிமை, திருத்தல மகிமை எவ்வளவோ பயன்படும். அதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்ற. பாருங்க, திருத்தல தரிசனம் எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே சொன்னோம், ஒரு பசுவின் பால் கறக்கிற நேரம் ஒரு மகான் ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அந்த இடம் பரம பவித்திரம் அடையும் என்றது ஐதீகம். அது உண்மை. ஆகையால் தான் மகான்கள் தீர்த்த யாத்திரைகள் செய்யறாங்க. அது செஞ்சு அவங்களுடைய தபோ மகிமையை அங்க வைக்கிறாங்க. இது கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் திருமலையில அவ்வளோ கூட்டம் வருதுன்னா, சுவாமி வச்ச அந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, சக்கரமோ ஏதோ ஆதிசங்கரர் வச்சிருக்கிறாரு, அதனாலதான் அங்க மக்கள் வராங்க. அந்த மகானுடைய தபோ சக்திய அங்க வச்சிருக்கிறாரு. அங்க போகும்போது ஒரு நொடி அது நினைச்சு பார்த்தாலே அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடும். அப்போ இங்க ஸ்ரீகுரு சொல்றார், மகா சிவராத்திரி என்று இந்த தலத்தில் எவ்வளவோ மகிமை இருக்கும். இவர் எனக்கு அது ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சுவாமி, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றாரு, கிராதம் என்ற ஒரு நாட்டில் விமர்சன் என்ற ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசன் வலிமை பெற்றவர் தான், புத்திசாலி தான். ஆனா எது நல்லது எது கேட்டதுன்னு தெரியாம நிறைய சுகங்களை அனுபவிக்கிறது, பெண்களை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாட்டு கொண்டவர். அவங்களுடைய மனைவிக்கு ஒரே கவலையும் சந்தேகமும். இப்படி ஏற்பட்ட குணங்கள் கொண்ட இவருக்கு எப்படி சிவார்ச்சனை பண்ணும்போது இவ்வளோ மனசை ஒருநிலைப்படுத்த முடியுது அப்படின்ட்டு ஒரு நாள் அவருடைய அரசியார் குமுத்வதி, அவங்களும் நற்குணங்கள் பெற்ற ஒரு பெண்மணியா, அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டேன், சுவாமி உங்களுக்கு கோச்சிக்க மாட்டீங்கன்னு சொன்னா நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க ஃபுட்டுல எந்த நியமம் கிடையாது, நீதியாகவும் இருக்க மாட்டேன்றீங்க, இப்படி இருக்கிற உங்களுக்கு ஈஸ்வர பக்தி எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய முன்பிரிவில் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லாம உனக்கு இது புரியாது. நான் முன்பிரிவில ஒரு நாய், நீ எஜமானி வாசல்ல தான் நான் எப்பவுமே இருப்பேன். ஒரு மாக மாசத்துல சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் ஒரு பொழுது இருப்பாங்க. அந்த காலத்துல ஊர்ல எல்லாம் பர்ஃபெக்டா எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊர்ல யாரையுமே சமைச்சிக்கல, எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. இவங்க எஜமானும் இவருக்கும் எதுவும் கொடுக்கல. சரி, பசி, எல்லாரும் சாயங்காலம் சிவாலயத்துக்கு போவாங்க, கோயிலுக்கு. நானும் வாலாட்டில் கொண்டே எல்லாரும் கூட சேர்ந்து பின்னாடியே போனேன். அவங்க கோயிலுக்குள்ள போனாங்க. நான் அந்த கோயில்ல எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு உள்ள நுழைஞ்சேன். நுழையும் பொழுது அங்கதான் நான் அங்க சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தேன். ஐயோ என் நாய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துனாங்க. உடனே எல்லாரும் துரத்துனாங்க. நான் எப்படியாச்சும் ஓடணும்னு சொல்லிட்டு 3 முறை கோயில சுற்றி வந்தேன். ஆனா அந்த சிம்மவாசல் இருக்கும்ல, அங்க நிறைய கூட்டம். அந்த கூட்ட நெரிசத்தில் எல்லாரும் அடிக்கிற அடியில சுவாமிக்காக அந்த திவிட்டி இருக்கும்ல, அப்படியே பெரிய பெரிய விளக்கா எரிய வச்சு பிடிச்சுன்னு இருப்பாங்க. அந்த திவிட்டியின் ஒளியை நான் பார்த்தேன்.
பார்த்து அங்கேயே என்னுடைய உயிரை விட்டுட்டேன், எங்க சிவாலயத்திலேயே உயிரை விட்டுட்டேன். தெரியாமலேயே அன்னைக்கு ஒரு பொழுது இருந்து கோயிலுக்குள் அங்க நுழையும் பொழுது சிவ பூஜையை பார்த்து 3 முறை பிரதட்சணம் செஞ்சு அந்த விளக்கு தரிசனம் பண்ணி அங்கேயே உயிர் விட்டதுனால நான் அரசனாக பிறந்தேன். அந்த அறிவு எனக்கு இருக்கு. என்னுடைய புத்தி நாய் புத்தி தான், இது நல்லதில்லைன்னு தெரியும் தான், ஆனா என்னால விட முடியல, தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னால விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றார். திருப்பி அந்த அம்மையார் கேக்குறாங்க, என்னுடைய காலம் எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்க, வரக்கூடிய ஜன்மாக்கள்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீ முன்பிறவியில ஒரு புறா, காட்டுல ஏதோ ஒரு உணவு கிடைச்சது, அது நீ கவிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஈகிள் உன்னை பார்த்து அந்த இறையை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு உன்னை துரத்துனது. நீ இதே ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன ஆலயத்தில் கோபுரத்துக்கு சுத்தி சுத்தி வந்த, கடைசியில அந்த ஈகிள் உன்னை கொன்னு நீ கவிட்டு வந்த அந்த இறைய தூக்கின்னு போயிடுச்சு. நீ அந்த ஆலயத்துக்கு பிரதட்சணம் பண்ண பாத்தியா, அதனால இன்னைக்கு மகாராணியாக பிறந்தாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னும் பக்தியோட நான் பூஜை பண்றேன், வரக்கூடிய ஜென்மைகள்ல எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நான் இந்த ராஜ்யத்துல பிறப்பேன், நீ அந்த ராஜ்யத்துல பிறப்ப, அங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இது எல்லாமே சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்றார். அங்கிருந்து 7 பிறவிகள் சொல்லுவார். 7 பிறவிகள் சொல்லிட்டு அந்த 7வது பிறவியில அகஸ்த மகர்ஷி கிட்ட போயிட்டு அவர் அனுகிரகம் பெற்று சந்நியாசம் வாங்கிட்டு, உன்னோட சேர்ந்துதான் நான் இந்த பிறவின்மையை பெறுவேன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, மனிதனுக்கு 7 பிறவிகள் தான், 7 பிறவிகள் தான். ஏன்னா குருஷேத்திர நம்ம பார்த்தோமா, அந்த பண்டிதர்களுக்கு அந்த கர்வத்தை நீக்கிறதுக்காக சுவாமி 7 கோடுகள் இட்டுவர். அதுல சூத்திரன், சண்டாளன், வைஷ்யன், சத்திரியன், இந்த மாதிரி பிராமணன், இந்த 7 பிரிவுகள் தான். அந்த கடைசி பிரிவுல எல்லாரும் முக்தி அடைய வேண்டும் தான். அந்த பிரம்மஜானம் பெற்றதுக்கு பிறகு அந்த 7வது பிரிவுல பிரம்மஜானம் என்றது கிடைக்கும். இங்க பிராமணன் என்ற பிரம்மஜானம் பெற்றவன் என்று பொருள், அதுதான் கிடைக்கும். அப்பதான் முற்பிரிவின்மை கிடைக்கும். அது வரைக்கும் பிறந்துட்டே இருப்போம். ஏன்னா 7 ஜென்மாக்கள் தான் சொன்னேன், 7 ஜென்மாக்கள் நான் ஏன் முக்தி அடையல, எண்ணற்ற பிறவிகள் பிறப்ப. ஏன்னா ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் வந்துட்டு, அதுக்கும் இதுக்கும் செட் ஆகலன்னு நமக்கு தோணும். எத்தனை செஞ்ச தவறுகளுக்காக பின்னாடி போறது, திருப்பி பிறக்கிறது, பின்னாடி போறது, திருப்பி பிறக்கிறது, இப்படி செய்யறதுனால எண்ணற்ற பிறவிகள் கிடைக்கிறது. ஆனா அந்த 7ஆம் பிறவியில தான் சொல்லுவாங்கல்ல, இந்த தவறு செஞ்ச இந்த மாதிரி பிறப்ப, அந்த தவறு செஞ்சதுக்காக அந்த மாதிரி பிறந்த அப்படின்னு அவருக்கே சொல்லுவார். நீ போன ஜென்மாவில பிராமணனாக இருந்த, ஆனா இந்த ஜென்மால இப்படி பிறக்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லுவாங்க. ரிப்பீட். அந்த 7வது ஜென்மம் இங்கேயும் அததான் சொல்றாங்க, 7வது ஜென்மத்துல முக்தி என்பது கிடைக்கும். எப்போ? பிரம்ம ஞானத்தை பெறும் பொழுது. அதுக்கு பிறப்பால பிராமணன் கிடையாது, புத்தியால பிரம்ம ஞானத்தை பெற்றிருந்தால் நமக்கு பிறப்பின்மை கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படின்னுட்டு இங்க இவரு டீட்டெயிலா சொல்றார். சரி, இது எல்லாமே ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமி அனுகிரகம் தான். ஆகைய நாம் ஸ்ரீசைலம் தரிசனம் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த அரசனும் குமுத்வதியோடு சேர்ந்து ஸ்ரீசைல யாத்திரை பண்ணுவாராம். தந்துகருக்கு ஸ்ரீகுரு சொல்றாரு, பாத்தியா தந்துகர், உனக்கு இந்த க்ஷேத்திரத்துல தெரியாம செஞ்ச பிரதர்ஷனால ஒரு புற அரசியாகவும் ஒரு நாய் அரசனாகவும் பிறந்தாங்க. மோட்சம் எப்படி கிடைச்சது பாத்தியா? உனக்கும் இந்த கதை தெரிஞ்சது, இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்ட. இனி நீ நிரந்தரம் எப்பொழுதுமே சிவ தியானம் செஞ்சுட்டே இரு, சிவனை ஆராதனம் செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க சிவ தியானம், சிவராத்திரி வரப்போகுது. இன்னும் 3 நாட்கள்ல 3வது நாள் தான் சிவராத்திரி. எப்படி சிவ தியானம் பண்றது? சிவா எப்படி என்ற சுபம் என்று அர்த்தம்.
நிறைய பேருக்கு கூட சிவகோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் என்றால் சுபங்களை தரக்கூடிய ஒருவர். அப்படி இருக்கும் போது நாமளும் நம்மளுடைய எண்ணங்களும் மற்றவர்களுக்கு சுபங்கள் கொடுக்கிற மாதிரியே இருக்கணும். அதாவது நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்க வேண்டும். தீபம் சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறது, அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறது. நம்ம உடனே பிரம்ம இதெல்லாம் வேண்டாம். ஒரு இருட்டுல கயிறை பார்த்தா பாம்புன்னு நினைச்சுப்போமா? அங்க ஒரு சின்ன விளக்கெறிஞ்சா அது பாம்பில்ல கயிறுன்ற தெளிவு, அது நாலேஜ் தானே, அதுதான் அது கிடைக்கும். இந்த தீபம் சிவஸ்வரூபம். பாகலபாட்டி குரு அவர் ஒரு ஓலைக்கொட்டா போட்டு அந்த ஓலைக்கொட்டா நடுவுல ஒரு விளக்கேற்று, இதுதான் ராம விளக்கு, இங்க பஜனை செய்யுங்கள், உங்க கஷ்டங்களை இங்க சொல்லுங்க, உங்க கோரிக்கைகளை இங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். விளக்கேற்றும் பொழுது இந்த விளக்கு சிவஸ்வரூபம் என்ற எண்ணம் போதும். அதுவும் சிவாராதனை தான். லயகர்த்தா, சிருஷ்டி ஸ்துதி லயகர்த்த சிவன் எல்லாரையும் தனக்குள்ள சேர்த்துப்பார். மனிதன் கடைசி காலத்துல மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு தன் ஆத்மாவா போகும்போது, என்னுடைய உறவுகள் எல்லாமே என்ன விட்டுடுச்சே, அது ஏதோ ஒரு பழமொழியும் சொல்லுவாங்கல்ல, வீடு வரைக்கும் மனைவி காடு வரைக்கும் பிள்ளை, அந்த மாதிரி விட்டதுக்கு பிறகு யாருமே இல்லைன்னு தவிக்கும் பொழுது அந்த மயான பூமியில வேற யாரும் இருக்க மாட்டாங்க, சிவன் தான் இருப்பாரு மயான பூமியில. அவர் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லுவாராம். சரி, சிவஸ்மரணம் நம்ம கூட இருக்கிற மக்கள் நம் மக்கள் என்ற எண்ணம் போராதா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன தேவையில்லையே, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மக்கள். மாஸ்டர் கேட்டது அதுதானே, சத்சங்கத்துல இருக்கிறவங்களாச்சும் ஒரு குடும்பமாக வாழுங்கன்னு சொன்னார் இல்லையா? இதுல கோபம், ஈகோ, பொறாமை இதெல்லாம் எதுக்கு நமக்கு? அது எல்லாமே எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்லலைங்க. அது இல்லாம அவர் வச்சிருக்கிறாரு, அதை அப்படியே பாதுகாத்துக்கலாம். எல்லாரும் ஒண்ணு, இது ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி. அந்த காலத்துல ஒரு ஊர்ல பாருங்களேன், யாரு வேணாலும் அண்ணி, அக்கா, அண்ணன் இந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்க. எல்லாரையும் அவருக்குள்ள லைக்க செய்பவர் சிவன். எல்லாரையும் நம்மள நினைக்கிற மாதிரியே, நம்மளை என்ற மாதிரியே நம்ம செய்யலாம். எப்படி? நம்மளுடைய நல்ல ஒழுக்கத்தினால், நம்மளுடைய பாசத்தினால், நம்மளுடைய வார்த்தைகளால். ஒரு வார்த்தை போதும். நாளைக்கு சாகரவன் கிட்ட கூட போயிட்டு ஆறுதலா 2 வார்த்தை போயிட்டு இன்னொரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாழ்வான். நல்ல வாழ்றவங்க கிட்ட போயிட்டு கடினமாக பேசினா உடனே கூட உயிர் விட்டுடலாம். அந்த வார்த்தை ரொம்ப வலிமையானது இல்லையா? அது வச்சா எல்லாரையும் நம்மள தேடி வருவாங்கல்ல, எல்லாரையும் நம்மள நினைச்சிட்டே இருப்பாங்கல்ல. தேடி வர்றதுன்னா வீட்டுக்கு வர்றது போறது சொல்லல, அவங்க மனசுக்குள்ள தேடுவாங்கல்ல. ஈஸ்வர ஆராதனைன்னா அதுதான். ஈஸ்வர ஆராதனை பண்ணணும். என்ன பண்ணணும்? இதுதான் பண்ணணும். சிவனை நேசிக்கிற இந்த சிவராத்திரி இன்னைக்கு நான் பூஜை பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிவனுடைய கல்யாண குணங்களை நமக்குள்ள வர வச்சுக்கணும். நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா பெருக்கா பாத்திர மாதிரி நீ வரணும், அப்பா என்ன செஞ்சாரு நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் தந்தையன்னு சொல்றோம். அப்போ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற எண்ணம் கொண்டு நாமளும் வாழ்ந்தால், அதுதான் இங்க தந்துக்கருக்கு சொல்றார், நீயும் சிவாராதனை செய் அப்படின்னுட்டு சொல்றார். அதுதான் சிவாராதனை. உட்கார்ந்து கூடையா பூக்களை சமர்ப்பிச்சுட்டு நைவேத்தியம் 4 வகை பண்ணிட்டு, இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அது மட்டும் பூஜை இல்லை. நம்ம பசங்களுக்கு எப்படி நாம சொல்லுவோம், நான் சொன்ன பேசி கேட்டாதான் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பதான் நான் எனக்கு எல்லாம் வாங்கி தருவேன் உனக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதேதான் கடவுள் நம்ம கிட்ட சொல்றாரு என்ற எண்ணம் தான் சிவாராதனை. எண்ணம் போல் வாழ். நம்ம அனைவருக்கும் நல்ல எண்ணங்களை, கல்யாண குணங்களை கொடுத்து அவரோட வாரிசுகளாக நம்ம வச்சு கொள்ள வேண்டும் என்று மாஸ்டரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।
श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।